நான்லாம் நிறைய தப்பு செஞ்சுருக்கேன். ஏன் ஜெபத்தை ஏசப்பா கேட்பாரா அப்படின்ற கொஸ்டின் உங்ககிட்ட இருக்கா? அப்போ ஏசப்பா அன்றைக்கி உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறாரு. வாங்க கேட்கலாம். பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். மத்தேயு 9:12-13 இந்த வசனம் ஏன் இந்த இடத்துல இடம்பெறும் அப்படின்னா, ஏசப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூத மக்கள்னால இவங்க பாவி, இவங்க ஆயக்காரங்கன்னு ஒதுக்கப்பட்ட மனுஷன் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் அந்த யூத ஜனத்திலே ஒரு பெரிய அதிகாரி வந்து ஏசப்பாவோட சிலைகள்கிட்ட கேட்பாங்க, ஏன் உங்கள் போதகர் கூடலாம் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு. அப்போ தான் ஏசப்பா சொல்லுவார். அப்போ அதே நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு, அவர் பாவத்தை மட்டும்தான் வெறுக்கிறாரு, பாவி இல்லை. நீங்களும் இன்னைக்கு உங்கள் பாவத்துலேருந்து மனம் திருந்தி ஏசப்பா கிட்ட நீங்கள் திரும்பி வந்தீங்க அப்படின்னா அவர் உங்களை தன்னோட சொந்த குமாரனை ஏற்றுக்கொள்வார். நீங்கள் ஜெபிச்ச ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றுவார். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.